ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா NTPC ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 12 தான் ஃபைட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஃபைட்டர்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபைண்டுக்கு வந்து எஃப் போடுறோம். ஸோ எம்மு சி வந்து காருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன கோட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எம்ஐஇ அண்டு சிஓ அண்டு கேஹெச். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், பிளாக் விண்டேஜ் கார் கொடுத்துருக்காங்க. ஸோ பிவிசி இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கோடு பாருங்கள், CONEVE. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஃபிட்டர்ஸ், ஃபைண்டு பிளாக் ஹவுஸ். ஸோ FBH. ஓகேங்களா? இதுக்கு கோடு பாருங்கள், சேம் NEKHSCA. ஓகேங்களா? தென் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கார் சேமாக இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கோ கேன்சலாக இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்ன சேமாக இருக்குன்னு பாருங்கள். பிளாக்கு சேமாக இருக்குது. அப்போ எந்த கோடு சேமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? NE இங்கே சேமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைண்டு சேமாக இருக்குது, அதனால் KH கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது பாருங்கள். மை இருக்குது, விண்டேஜ் இருக்குது, அண்டு ஹவுஸ் தானே, ஹவுஸ் இருக்குது. ஸோ 3 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ அது 3துலேயும் எது இருக்குதுன்னு பாருங்கள். எம்ஐ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இதுலேயும் எம்ஐ இருக்குது. நெக்ஸ்ட் போய்ட்டு VE வரணும். ஸோ VE வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், பட் 3 வேர்டு கொடுத்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ 1 நிமிஷம் ஆகலாம், அதனால பிரச்சனை இல்லை, நத்திங் டு வரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 5 people CDXY and Z each scored different marks in the same test. ஓகேங்களா? தென் ஆல் ஸ்கோர்ஸ் ஆர் இன் த ஹோல் நம்பர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? எல்லாமே ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. தென் என்ன சொல்லுது ஃபைட்டர்ஸ், ஹை மார்க் டு லோ மார்க் தான் நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ இங்கே லோ மார்க்கு, இங்கே ஹை மார்க் வச்சுங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ 5 people இருக்காங்க, அது நம்மளுக்கு டேட்டா கொடுத்த மாதிரி போட்டுக்கலாம். தென் டி ஸ்கோர்டு செகண்ட் லோவஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் லோவஸ்ட்னா அப்போ இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டி ஸ்கோர் வாஸ் 40 சொல்லிட்டாங்க. ஸோ டியோட ஸ்கோரும் 40 சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கோர்டு மோர் தென் டி பட் லெஸ் தென் ஒன் ஹூ ஸ்கோர்டு 45. அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து இங்கே வரலாம். ஓகேங்களா? இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். பட் என்ன சொல்கிறாரு, லெஸ் தென் 45. ஓகேங்களா? ஸோ 45 கம்மியாக இருக்கணும். அப்போனா இங்கே தான் 45 வரலாம், இங்கேயும் 45 வரலாம். ஸோ இந்த 2 இடத்துல, இந்த 3 இடத்துல எக்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் எங்கன்னு ஒன்றும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? அது இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 45 வாஸ் நாட் ஹையஸ்ட் ஸ்கோர். அப்போ 45 இங்கே வராது. ஸோ எக்ஸும் இங்கே வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா 45 விட எக்ஸ் வந்து கம்மியான மார்க் எடுத்துருக்கணும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் வராது. ஸோ எக்ஸோட பொசிஷன் நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சியை பற்றி பேசியிருக்காங்க. சி ஸ்கோர்ஸ் இன் ஈவன் நம்பர். ஓகேங்களா? சியோட ஸ்கோர் வந்து ஈவன் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 45 வரதுனால இங்கே சி வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ சி வந்து எங்கே வரலாம்? ஒன்று இங்கே ஃபஸ்ட்டில் வரலாம், அப்படி இல்லைனா லாஸ்ட்டில் வரலாம். ஓகேங்களா? அண்டு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சி டிட் நாட் ஸ்கோர் த லீஸ்ட் மார்க். அப்போ சியோட பொசிஷன் இங்கே கிடையாது, இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ சியோட பொசிஷனை நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஸ்கோர்டு 6 மார்க்ஸ் லெஸ் தென் ஜெட்டு. அதாவது ஜெட்டை விட 6 மார்க் ஒய் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுறாரு. அப்போ ஒய் தான் இங்கே வரணும், ஜெட்டு தான் இங்கே வரணும். ஸோ ஜெட்டு 45னா ஒய் என்ன ஃபைட்டர்ஸ் 39 தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் டேரெக்டாக கொஸ்டினாக என்னன்னு பாருங்கள். நம்ம எல்லா டேட்டாவும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பாசிபிள் ஸ்கோர் ஆஃப் சின்னு கேட்டிருக்காங்க. சியோட ஸ்கோர் என்னவா இருக்க முடியும்? சிம்பிள் ஃபைட்டர்ஸ், 45 விட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷனில் 45 விட பெருசாக எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சால்வ் பண்ண. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 5 பாய்ஸ் ஆனந்த், பாலு, சரண், தினேஷ் அண்டு டாம் ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்டேர் கேஸ். அதை படிக்கட்டில் உட்கார சொல்கிறாங்க. ஸோ டாப் டு பாட்டம் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் இங்கே பாட்டமு 5 பீப்புளா. ஸோ 5 4 3 2 1. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆனந்த் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிலோ டாம்.
ஸோ ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா டாமுக்கு கீழே வராருன்னு சொல்லிட்டாங்க. அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தென் ஹூ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிலோ பாலு, அதாவது டாமுக்கும் கீழே தான் பாலு வராரு. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, சரண் இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஆனந்த் அண்ட் தினேஷ். ஸோ ஆனந்துக்கு மேலே நம்ம பாலு இருக்கிறதுனால அதனால நம்ம மேலே போக முடியாது, கீழே தான் வந்தாகணும். ஸோ யார்பா நடுவில் இருக்குது, சரண் பிட்வீன் ஆனந்துக்கும் தினேஷுக்கும் நடுவில். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5 பேர் பொசிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 5ஆவதுல இருக்கிறது பாலு, 4ஆவதுல இருக்கிறது டாமு, 3ஆவதுல ஆனந்த், நெக்ஸ்ட் சரண், அதுக்கப்புறம் தினேஷ். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ், ஹூ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டாம் அண்ட் சரண். ஸோ டாமுக்கும் சரணுக்கும் நடுவில் யாருப்பா இருக்குது, ஏ தான் இருக்காரு. ஸோ ஏ மீன்ஸ் ஆனந்த். ஆனந்த் எங்கே இருக்காருன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், நோ நீட் வரி. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போமா. ஸோ சிலேருந்து +2 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், வி கெட் இ. தென் இலேருந்து +2 பண்ணால் ஜி வருது. தென் ஜிலேருந்து +2 பண்ணுங்க, வி கெட் ஐ. ஐயும் இருக்குது. தென் ஐலேருந்து +2 பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், ஐ வந்து 9. ஸோ +2 பண்ணால் வி கெட் 11. 11 எதை டினோட் பண்ணுது, கேவை டினோட் பண்ணுது. ஸோ கே வரா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. இப்போயே ஆன்சர் கன்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா மேபி நெக்ஸ்ட் லெட்டரும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ இருக்குது. இலேருந்து டி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், -1. தென் டிலேருந்து சி -1. தென் சிலேருந்து பி அகெயின் -1. தென் பிலேருந்து -1 பண்ணால் ஆப்வியஸாக ஏ தான் வரும். ஸோ கேஏ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான். அகெயின் இட் கெட் கன்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஸ்லாகிசம் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. லெட்ஸ் see it. ஆல் பீஜியன்ஸ் ஆர் டவுன்னு சொல்கிறாங்களா. ஓகே, ஸோ ஆல் பீஜியன்ஸ் ஓகே டவ் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ஆல் டவ்ஸ் ஆர் மைனாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, மைனா. ஓகே, இது வந்து உள்ள இருக்குது வந்து டவ். ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் மைனாஸ் ஆர் பீஜியன் சொல்கிறாங்க. ஆல் மைனாஸ் வந்து பீஜியன் எப்படிப்பா இருக்கும், மைனாக்குள்ளே தான் பீஜியன் இருக்குது, பீஜியனுக்குள்ள மைனா இல்லைல்ல, அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஆல் பீஜியன்ஸ் ஆர் மைனான்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு உல்ட்டா இது. ஓகேங்களா, இது கரெக்ட் தான். பிகாஸ் மைனாக்குள்ளே பீஜியன் இருக்குது. ஸோ ஆல் பீஜியன் வந்து மைனான்றது கரெக்டான கன்க்ளூஷன் தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்னப்பா செகண்ட் கன்க்ளூஷன் ஒன்லி கரெக்ட் எங்கே இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஸ்லாகிசம் கொஷின். ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. 6th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அக்கார்டிங் டு த டிரெக்ஷன்ஸ் கிவன் பை த கோச், ஓகே, ஜூலன் walks 7 meters to the southeast. ஃப்ரம் எக்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்ம பாயிண்ட் எக்ஸ் வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்டா. ஓகே, சவுத் ஈஸ்டா ஃபைட்டர்ஸ். எந்த டைரக்ஷனில் போகிறாரு, சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா எது ஃபைட்டர்ஸ், இந்த டைரக்ஷனில் போகிறாரா. ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் எவ்வளோ போகிறாரு, 7 மீட்டர். ஓகேங்களா, சூப்பர். தென் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், ஜூலன் வாக்ஸ் 14 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன்னா இந்த சைடு போகணுமா. ஓகே, 14 மீட்டர் போகிறாருப்பா, 14 மீட்டர் வெஸ்ட் டைரக்ஷன் போனால் அப்போ இங்கே இருப்பார். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹீ தென் வாக்ஸ் 7 meters டு நார்த் வெஸ்ட். ஸோ ஃபைட்டர்ஸ் நார்த் வெஸ்ட்னா எந்த டைரக்ஷன் வரும், இது வருமா. ஸோ அப்போது இந்த டைரக்ஷனில் வந்து 7 மீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ கரெக்டாக இங்கே இருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஹீ வாக்ஸ் 4 மீட்டர் டு த ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனு. ஸோ 4 மீட்டர் போகிறாரு. ஸோ இப்போ இங்கே இருக்காருப்பா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வருது. இங்கே 4 தான் கடந்திருக்காரு. ஸோ வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ், 10 தான் ஆன்சரு, 10 meters. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரெகுலராக வந்து என்டிபிசியில் கேட்குறாங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. பார்க்கும்போதே தெரியுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடிஷன் இருக்க வாய்ப்பே இல்லை, விச் மீன்ஸ் கண்டினியூஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் 1 தான் இருக்குது, அகைன் 2 வந்திருக்கு, திருப்பியும் அகைன் 2 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் மீன்ஸ் கண்டினியூஸாக பார்க்கறது வேஸ்ட். இப்போயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுறது, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா, மீன்ஸ் 1 விட்ட ஒரு நம்பரை பார்க்கலாம். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ 1லேருந்து 1 பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, மேபி +1 பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் +3 பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா +21. ஸோ லாஜிக் வரல. அப்போனா இந்த மாதிரி பண்ணலை, வேறு லாஜிக் இருக்குது. வேறு லாஜிக் என்ன இருக்குது பிரவீன் கேட்டிங்கன்னா, சிம்பிள். 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ண என்னப்பா 1 தான் வருது. ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இருக்க ஒன்னோட ஆட் பண்ணி இங்கே 2 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நவ் இப்போ 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வருது? 4 வருதா? தென் ப்ளஸ் 1 பண்ணுங்கள் 5. ஸோ 5 போட்டிருக்காங்க. தென் ஃபைட்டர்ஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 25வா? 25 ப்ளஸ் 1 போட்டால் 26. தென் 26 ஸ்கொயர் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், என்ன வரும்? 676ஆ? தென் ப்ளஸ் 1, தென் 677 இருக்குது. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு என்ன கொஷின் மார்க் இருக்கிற இடம் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை பார்த்துருக்கணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 1 2 2 வந்திருக்கு, தென் 4 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. சிம்பிள். என்ன பண்ணுறாங்க? ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8லேருந்து இன்ட்டு 2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வரும்? 16 இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நான் சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் லாஜிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஷின் மார்க் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது அண்டு 1. ஓகேங்களா? இப்போ லாஜிக் பாருங்கள். என்ன பண்ணுறாங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா 1 ஆட் பண்ணியிருக்கலாம். அந்தமாரி லாஜிக் பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்ட்டு 2 தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இன்ட்டு 2, தென் இன்ட்டு 2 16. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும். ஸோ இது என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தோம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இல்லை நிறைய கொஷின் உங்களால் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இன்இக்வாலிட்டிஸா? ஓகே சூப்பர். ஸோ அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நோ நீட் வரி. நம்ம இப்போ டைரெக்டாக கன்க்ளூஷன் பார்க்குறோம். அதாவது இ தான் பெருசு ஜேவை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இ இங்கே இருக்காரு, ஜே இங்கே இருக்காரு. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ பாருங்கள், ஜே ஈக்குவல் டு எம். ஓகே, எம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை விட சின்னதாக இருக்குது, இல்லை ஈக்குவல்ட்டாகவும் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். தென்னு இ வந்து பார்த்தீங்கன்னா எல்லை விட பெருசு. ஸோ விச் மீன்ஸ் என்ன? ஜேவை விட இ பெருசு தான். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள், ஈஸி தான். தென் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கியூ தான் பெருசுன்னு சொல்கிறாங்க எம்மை விட. ஓகேங்களா? ஸோ அப்போ கியூ இங்கே இருக்காரு, எம் இங்கே இருக்காரு. அப்போ இங்கேருந்து பார்த்துட்டு போங்க ஃபைட்டர்ஸ். எம்முக்கும் ஜேக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம். தென் ஜேவை விட ஐ பெருசாக இருக்குன்னு இப்போயே சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேயும் கிரேட்டர் தன் சிம்பிள் தான் வந்திருக்கு, இங்கேயும் கிரேட்டர் தன் சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மாக எம்மை விட கியூ பெருசு தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ போத் கன்க்ளூஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி கொஷின். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், நோ நீட் வரி. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அகெயின் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின், பட் இங்கே வேர்ட்ஸும் நம்பர்ஸும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், நோ நீட் டு வரி, நத்திங் இஸ் தேர். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே டேரெக்டாக நம்பரே பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருது. இங்கே +1 பண்ணலாம், தென் அகெயின் +1, அகெயின் +1 தான் பண்ணியிருப்பாங்க. அதான மிஸ்ஸிங் நம்பராக இருக்குங்க. ஸோ இங்கே 5 வந்திருக்கணும், தென் 6 7. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சு. பட் இங்கே நம்பர்ஸ் கூட பாருங்கள், இங்கே வந்து செகண்டில் இருக்குது, இங்கே வந்து என்ன சொல்கிறது 5th இருக்குது, தென் இங்கே செகண்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 5th வரணும். ஸோ 5th 5 வரணும். அப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான், 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போவே ஆன்சர் கிடைச்சிருச்சு ஃபைட்டர்ஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே டியிலிருந்து ஜி பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, +3 பண்ணுறாங்க. ஸோ ஜியிலிருந்து ஜே பாருங்கள் +3. ஸோ ஜேலேருந்து +3 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வரும்பா? 13. ஸோ 13 வந்து நத்திங் பட் எம். ஸோ 4 ஆப்ஷனில் எம் தான் இருக்குது. ஸோ நத்திங் இஸ் தேர். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் போய் ஆகணும். இ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இலேருந்து ஹெச் என்ன பண்ணுறாங்க +3. அண்டு ஹெச்லேருந்து கே பாருங்கள் +3 தானா? எஸ் +3 தான். தென் கேலேருந்து +3 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என் வருது. ஸோ என் வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷன்லையும் இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போ லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், எஃப்லேருந்து ஐ என்னப்பா +3 தான். ஸோ டேரெக்டாக எல்லேருந்து +3 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், வி கெட் 15. அப்போ ஓ கடைசியாக ஓ வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அகெயின் 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக நம்பர் செக் பண்ணாலும் ஈஸியாக முடிஞ்சிடும். பிகாஸ் நம்பர் அங்கே ஒரே நம்பர் தானே இருக்குது. அதேமாரி எல்லா நம்பருமே ஆப்ஷனில் வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்போ நம்ம எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சாலே அப்போ ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிடும்ல. நம்ம எதுக்கு இப்போ 3 லெட்டர் இருக்குது, 3 லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கக்குள்ள ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல. அதனால தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் கண்டுபிடிச்ச உடனே நம்மளுக்கு இப்போது ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் 3 வேர்டு கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன்ட்டு. ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிங்க. பிகாஸ் அதை பண்ண போனால் தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆனால் தான் மேக்ஸுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் டைம் சால்வ் பண்ண டைம் கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். த ஃபைனல் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஜஸ்ட் சைனை வந்து கோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சிம்பிள்ஸை நம்ம போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 37. ஸோ கிரேட்டர் தன் சிம்பிளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க, தென் 165,
தென் டாலருக்கு என்ன ஃபைட்டர்ஸ் டிவைட் சிம்பிள் இருக்கா, ஸோ டிவைடட் பை 3 அண்டு லெஸ் தென் சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது மைனஸா, ஸோ -5. ஸோ ஃபைட்டர்ஸ் இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது 5, தென் அகெயின் ஒரு 5 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 50 வருது. ஸோ 50 + 37 என்னப்பா 87. ஸோ 87 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ நோ நீட் வரி, நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டெய்லியும் ஈவினிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களால் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா, நாட் ஜஸ்ட் 30க்கு நீங்கள் 20ஓ 25ஓ நான் எய்ம் பண்ண சொல்லலை, ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் தொடர்ந்து வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அது அவங்களோட ரீசனிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே வாங்க. மற்ற எஸ்எஸ்சிக்கும் படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சி ரீசனிங் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சூப்பர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபைட்டர்ஸ்.